பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டலமாணிக்கம் கிராமத்தில் இருக்கேன். இங்கே வந்து அரும்பவள நாயகி உடனுரை கைலாசநாதர் கோயில் பக்கத்தில் இருக்குது. இதுதான் அந்த கோவிலோட கோட்டச்சுவர். இதுக்கு பக்கத்தில் இது பார்க்குறீங்களே, இது ஒரு பீடம் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முனிவர் வந்து சீவ சமாதியாக இருக்கார். ஒரு 250-300 வருஷத்துக்கு முன்னாடி இவர் சீவ சமாதியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வைத்தியங்கள் நோய்களை தீர்த்த ஒரு வைத்தியராகவும் ஒரு மகா பண்டிதராக இருந்தவர். இவரோட சிஷியரோட சமாதி உள்ளே இருக்குது, அதையும் பார்க்கலாம். இப்போ இவருடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப சிவனுடைய முழு அனுகிரகம் பெற்றவராக இங்கே வந்து இருந்திருக்காரு. இவர் தான் அந்த கோவிலை முக்கால்வாசி இந்த பூட்டி இந்த கோயிலை திறப்பதற்கு காரணமாக இருந்தவர். இவருக்கு பேர் என்ன பேர் தெரியல. இந்த இடத்துல ஒரு சமாதி அமைச்சு வச்சுருக்கிறாங்க இவருக்கு. பாருங்களேன், கல்லிலே சிவலிங்கம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாங்க போகலாம், அங்கே போவோம் அந்த சிவசமாதி பார்க்கறதுக்கு. அந்த கோவிலோட தெப்பம் அதுதான், இது தெப்பக்குளம். கைலாசநாதர் கோயிலோட தெப்பக்குளம் அதான் முன்பகுதியை பாருங்கள். கைலாசநாதர் முன்பகுதியை பாருங்கள். பாருங்கள், மேலே வந்து கொடிமரம்லாம் தெரியுது பாருங்கள். இந்த கிராமத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குன்னு. பறவைகளோட சத்தமும் குருவிகளோட சத்தமும் கேட்குது. அங்கே தான் தெரியுது பாருங்கள், அதான் முத்து பண்டிதருடைய சிவசமாதி. இவர் வந்து ஒரு தடவை ராமநாதபுரம் ராஜாவுக்கு, அதாவது கிழவன் தீராத வயிற்று வலியை, தீராத நோயை தீர்த்து வைத்தவரான். இப்போ அவரோட சிவசமாதிக்கு வச்சு இவர் முத்து பண்டிதர்ன்றாங்க. முத்து பண்டிதர் இவர் வந்து ஒரு சமயம் வந்து என்ன பண்ணுறாங்க, ராமநாதபுரம் ராஜா கிழவன் சேதுபதிக்கு வந்து தீராத வியாதியாக இருந்தக்கூடிய வைத்த வலியை தீர்த்து வைத்தவர். அந்த வைத்தியம் பண்ணி தீர்த்திருக்காரு. அந்த முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அவருடைய சீடர் தான் இவர். இவரும் சில இந்த ஏரியாவிலேருந்து ரொம்ப பிரபலமான ஒரு வைத்தியராக இருந்தவர். இன்றும் வந்து இவருக்கு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் தீராத வியாதிகள் எது வந்துன்னா, இங்கே வந்து இந்த பூச்சிக்கடி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, உடம்புல அரிப்பு இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா இவங்க இங்கே வந்து இந்த சிவசமாதியில் வழிபட்டு இந்த விபூதி எடுத்து பூசி நம்ம உடம்புகளில் பூசிட்டோம்னா அந்த அரிப்பு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிருன்றாங்க. இதுதான் முத்து பண்டிதருடைய சுவாமிகளுடைய சிவசமாதி. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இது இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இவர் வந்து ஒரு சிவசமாதி அடைஞ்ச பிறகு இங்கே கொண்டு இவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இடத்துல அடக்கம் பண்ணி மேலே ஒரு சிவலிங்கம் ஒன்று நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க. இவர் ஒரு தீராத சிவபக்தர் தான். முத்து பண்டித வைத்திய சுவாமிகள் இவர் பேர். வாங்க உள்ள போய் பார்ப்போம். நல்லா மண்டபம் போல் அமைச்சிருக்காங்க. இதுதான் அவருடைய சிவசமாதி. இந்த இடத்துல தான் அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அடக்கம் பண்ணி இந்த சிவலிங்கத்தை நிறுவியிருக்காங்க பாருங்க. இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறனால அங்கே ஆடு மாடுகள்லாம் நிறைய வந்துட்டு போகும் தெரியாது. பாருங்களேன், மண்டபம் புதுசாக அமைச்சிருக்காங்க. அதுக்கு நேர் எதிராக வந்து அவர் அங்கே ஒரு சிவலிங்கத்தை சிவன் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு நேர் எதிராக, அதாவது இங்கே இவருக்கு இருக்க போதெல்லாம் இங்கே சிவன் அமைச்சு வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து சில நூற்றாண்டுகள் வாழ்ந்து இந்த ஏரியாவில் வந்து நிறைய அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு வைத்தியர் தான் அவர். இங்கேருந்து இப்போ அந்த கோவிலை பாருங்களேன், அதான் அரும்பவள நாயகி உடனுரை கைலாசநாதர் ஆலயம். இங்கே வந்து பாருங்கள், எங்கேயும் சிவலிங்கம் நிறுவப்பட்டிருக்கு. சின்ன லிங்கமாக நிறுவியிருக்காங்க. உள்ள விபூதி வச்சுருக்காங்க. நம்ம என்னமாவது ஒன்றுன்னா வந்து எடுத்து பூசிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சிருக்காங்க. அமைச்சு இது வெட்ட வழியில் இருந்த பிறகு இப்போ மண்டபத்தை கட்டியிருக்காங்க. அதை நம்மளுக்கு எந்த வியாதிகள் இருந்தாலும் தீரட்டும்னு சொல்லி விபூதி எடுத்து பூசியாச்சு. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது உடம்புல இந்த அரிப்பு இந்த மாதிரி தோளில் தீராத வியாதிகள் இருந்துச்சுன்னா இங்கே வாங்க. இவருடைய சிவசமாதிக்கு வந்துட்டு நல்லா வேண்டிட்டு நல்லா தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அந்த விபூதியை வாங்கிட்டு அங்கே கைலாசநாதரை வழிபட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த தோல் சம்பந்தமான வியாதிகளை தீர்க்கக்கூடிய ஒரு சித்தர் தான் இந்த முத்து பண்டிதர் சித்த வைத்தியர். உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் நம்மளும். ஓகே, தியானம் பண்ணியாச்சு. நீங்களும் ராமநாதபுரம் பக்கம் வந்தீங்கன்னா இந்த மண்டலமாணிக்கம் வந்துட்டு இந்த முத்து பண்டிதரோட சிவசமாதி வாங்க. வந்து உங்களுக்கு
தீராத வியாதியாக இருந்தாலும் சரி, தோலில் சம்மந்தப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் இங்கே வந்து வழிபட்டுட்டு போங்க. கண்டிப்பாக தீரும் என்பது இந்த பகுதி மக்களோட நம்பிக்கையாக இருக்கிறது. நீங்களும் வாங்க.